சரி மகவானும் பார்வதா தேவியும் குருவாகவே அமர்ந்தார்கள். சரி தோணிப்பொன்னை உரைக்கு வார்த்தை சரி முத்தாரை விலகிக்குவாவி ஆணிப்பனும் மலையிலே அரணோமையும் கொள்விருக்க சத்தியவில் இடமிருக்க சங்கரனார் வலம் இருக்க அப்படி ஆண்டவன் கைலாச மலையிலே குருவாகவே அமர்ந்த ஆகாம். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் சரி கைலாச விடபுரமாக தக்காபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு ஆகாம். அந்த தக்காபுரத்தை தக்க மன்னனானவன் ஆண்டு வருகின்றான். சரி சரி ஆண்டு வரக்கூடிய நாளே ஆமப்பா. அந்த தக்கனுடைய கோட்டையானது எப்படி இருக்கின்றது? மாட மாளிகை நல்ல மாட மாளிகை நல்ல மாணிக்கத்தினார் மாணிக்கத்தினார் மணி மண்டபம் கட்டினார் மாட மாளிகை நல்ல வாழ்ந்து வந்தார். சரி வேதவலி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலை மனமிட்டு ஆமாம் தக்கனும் வேதவலி என்று சொல்லக்கூடிய பெண்ணும் அழகாகவே வாழ்ந்து வந்தார்கள். சரி சரி தக்கனானவள் மாநாத வேள்வி ஒன்று நடத்துகிறார். அந்த மாநாத வேள்வியிலே சரி 150 குழந்தைகள் வந்து பிறந்தார்கள். எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை? 100 ஆண் குழந்தைகள் 50 பெண் மக்கள். அடே அப்பா. இந்த 50 பெண் மக்களையும் இந்த தக்கனானவள் மோந்தி விரிக்க மனமுடித்து கொடுத்துட்டான். மொத்தமா கொடுக்கிறான் உங்களுக்கு. அவன் சந்திரனுக்கு 27 பெண்கள், சக்தி மாமுனிவனுக்கு 10 பெண்கள், அடே காசிமோனி இருக்கு 13 பெண்கள், மொத்தமா 50 பெண்களை கொடுத்துட்டான். ஆமா 100 ஆண் குழந்தைகள் பார்த்து என்ன சொல்றான்? ஐயா குழந்தைகளே அப்பா நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? பிரம்ம பெட்டா வாங்க வேணும் குழந்தைகளே. அப்போ 100 பேரும் உங்க தாத்தா இருக்காரே பிரம்மதேவன். 100 பேரு இங்க தாத்தாவா? இல்ல இல்ல நீங்க 100 பேரு, என் பிள்ளைகள் 100 பேரு இங்க. ஆமாப்பா. நீங்க உங்க தாத்தா பிரம்மதேவன், என்னுடைய தந்தை தான். என்னுடைய அப்பா வந்து பிரம்மதேவன். சரி இந்த படைக்கும் தொழில் அவரிடத்துலதான் இருக்கிறது. சரி உலகில் உள்ள மக்கள் ஜீவராஜிகள் அத்தனையும் படிப்பது அவருடைய பொருட்டு. ஆனால் அந்த பிரம்மபட்டை நீங்கள் வாங்க வேண்டும். அப்ப தாத்தாவை நோக்கி நாங்க தவம் இருக்கணும். தவம் இருந்தால் அவர் வந்து உங்களுக்கு பிரம்மபட்டம் கொடுப்பார். 100 பேரும் இந்த
சமைக்கும் தொழிலை நீங்கள் எடுக்கலாம். வந்தா பட்டத்தோட வருவோம், இல்லைன்னா எங்களை பார்க்காதுங்க. 100 ஆண் குழந்தைகள் வந்தார்கள். சரி. ஆடுக்கொரு யாக குண்டமானது வளர்த்தாள். சரிதான். அந்த பிரம்மனியை நினைத்தார்கள். அம்மா. ஓம் பிரம்மாயே நமக, ஓம் பிரம்மதேவாயே நமக, அம்மா. ஓம் ஒட்டையனே நமக. நிறுத்து. ஓம் ஒட்டையனே நமக. ஒட்டையன் என்றால் யாரு? யாரு? பிரம்மதேவன் தான். ஒட்டு பிளஸ் ஐயன் ஒட்டையன். ஆமா, தாமரை மட்டிலே பிறந்தவர் அல்லவா? நான் ஒரு பிரிப்பு. பிளஸ் என்னம்மா? அதாவது அதை கூட்டினா மொட்டு பிளஸ் ஐயன் ஒட்டையன் பிரம்மதேவன் தான். ஆமா. இந்த பிரம்மதேவன் வந்து பார்த்தா என்னடா நம்ம 100 குழந்தைகள், நம்ம பேர பிள்ளைகள். அம்மா. இந்த 100 பேருக்கு நம்ம பிரம்மபட்டம் கொடுத்தால் உலகம் தாங்குமா? ஒரு பிரம்மன் படிப்பில உலகம் தாங்கல. இவங்க 100 பேரும் பிரம்மனாகி விட்டா இன்னும் நிரம்பிக்க ஆளாகும். நம்ம படைப்பிலே உலகத்திலே மக்கள் பெருகி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் 100 பேரும் பிரம்மபட்டத்தை வாங்கினால் நினைச்சு பார்க்கவே உடம்பு கூசுது. உலகம் தாங்காதல்லவா? 100 பேருக்கு பிரம்மபட்டம் கொடுக்காமல் சரி பிரம்மதேவன் மௌனமாகவே அமர்ந்த நல்லவர். உடனே பார்த்தாரின் 100 ஆண் குழந்தைகள் செய்ய அல்லது செத்து மடி. நம்மளால முடியலன்னா செத்துறணும். இருக்கவே கூடாது. 100 ஆண் குழந்தைகள் அவரவர் விளத்த வேள்வியில் அவரவரை சாடி இறந்தான். இதை அறிந்தான் தக்கனானவள். பிரம்மதேவா, என்னுடைய தந்தை நீதானே, என்னுடைய பிள்ளைகளுக்கு 100 பேருக்கு நீ பிரம்மபட்டம் கொடுக்கலையே, இனிமேல் நான் எதற்கு ஒண்ணி நினைக்க வேண்டாம். நான் வந்து இனிமேல் ஒண்ணி நினைக்க போவதில்லை. நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை. ஆனால் இனிமேல் நான் சிவபக்தனாக மாற வேண்டும். ஆமா, சிவன் எனக்கு வருமானாகவும் ஆமா பார்வதி எனக்கு மகளாகவும் கிடைக்க வேண்டும் என்று வேள்வி ஒன்று நடத்தி கொண்டிருக்க. ஆமா, அப்படிங்கிருக்க கைலாச மலை என்ன நடக்கிறது? ஆணி பொறுக்கும் பலகையிலே அருணம் அறிய வருகிறதா, ஆணி பொறுக்கும் பலகையிலே அருணம் அறிய வருகிறதா, கொள்வதில்லை கொள்வதில்லை ஈஸ்வரன் அறிவு செய்தார். பட்டினி இல்லாமல் வடிகளுக்கு மீனுமன்றி இரவு முதல் யானை வரை 84 கோடி ஜீவராஜிகளுக்கும் சரி கல்லினில் தேரைகளுக்கும் தாயின் கருப்பையில் இருக்க சிசுவுக்கு ஆண்டவன் வடிகளந்த. எப்படி எப்படி எல்லாம் வடிகளக்கின்றார்? நாளில் எதிரே
வந்தார். படைத்த ஜீவராசிகளுக்கு பட்டினி இல்லாமல் படிகளப்பது அந்த பரமனுடைய வேலை, அது அவருடைய கடமை. அதே போன்று தினந்தோறும் படைத்த ஜீவராசிகளுக்கு இந்த சிவபெருமான் படிகளக்க போயிருவார். அடியப்பா காலையில போயிட்டு சாயங்காலம் தான் வருவார். ஐயோ எப்பா மனிதன் ஆமா தினந்தோறும் படிகள் வந்துகிட்டே இருக்கு. உள்ள நாள் முழுவதும் வேலை செய்யாரு. ஆமா ஓயாமல் உழைக்கிறேன். ஆமா. அந்த நேரத்தில பார்வதி நினைக்கிறார் பகவான் தினந்தோறும் எழும்பி போறாரு, கேட்டா படிகளக்க போறேன்னு என்று சொல்றாரு. காலையில போறவரு அங்கேதான் தான் வராரு. ஏன் போறாரு எதுக்கு போறாருன்னு ஒண்ணும் தெரியல. கேட்டா கம்த தலைமா இருந்திருக்காரு. உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்டு விசாரிக்கிறேன்னா அதுக்கு பதில் சொல்லியாருல. அதாவது எங்க போறீங்கன்னு கேட்டா படிகளக்க போறேன்னு சொல்றாரு. அந்த ரகசியத்தை கேளுங்கன்னு சொன்னா அது பரம ரகசியம்னு சொல்லியாரு. ஆமா அவங்க படி இறக்க தான் போறாங்களோ இல்லன்னா பக்கத்து வீட்டு படி இறக்க போறாங்களோன்னு தெரியல. நானும் வேண்டான்னு கேட்டா அது பரம ரகசியம் வேண்டான்னு சொல்றேன். ஆமா அப்படி நமக்கு தெரியாமல் என்ன ரகசியத்தை வச்சிருக்காரு, இதுல என்னமோ இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா என்று பார்வதி என்ன செய்கிறா தெரியுமா? தேவலோக தட்சனாகிய விஸ்வகர்மவே வரவழைத்தாள். ஐயா தேவலோக தட்சனே, காஞ்சன மரத்திலிருந்து ஒரு கட்டையான வெட்டி அதில் ஒரு சிமுலான செய்து திருக்கான போட்டு போட்டு என்னிடத்திலே நீங்கள் தர வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று சொல்ல கம்மியான சிவக்குழு ஒன்று செய்தான். சரி திருக்காணி ஓட்டுவிட்டான், தாரிடத்திலே கொண்டு கொடுக்கிறான். வாங்கியே பார்வதியானவள் என்ன செய்கிறாள்? அந்த சிமிக்குட்டி அம்மையானவள் வாங்குகின்ற திருவிளக்கின் வெளியதில் சிற்றிருந்து ஊரகண்டாள். சிற்றிருந்து தான் வெடித்து சிமிக்குள்ளே தானடைதான். சிற்றரம்பு ரெண்டெண்ணம் அப்படியே ஊந்துகிட்டு இருக்கு. எட்டு எறும்புக்கு வாயிலையும் ஆமா என்ன இருக்குது? என்ன இருக்கு? திரையரிசி இருக்கிறது. சரி சரி பார்வதி ஆமா இரண்டு இரம்பை விடைத்தாள். சரி சிமிழ் கூட்டுகள் அடைத்தாள். ஆமா தன் கட்டியிருந்தாளை வெட்டு வருவட்டம் வந்தாரை முடிந்து எக்கலுக்குள் சொல்லி வைத்தாள். இந்த ரெண்டு எறும்புக்கு ஆண்டவன் எப்படி படி வந்திருக்கிறன்னு பாத்துருவோம். இப்ப திரையரிசி இருக்காது, அவர் படி வளர்ந்த படதான் இருக்கும். அப்ப படி அடக்கல, இப்ப படி கணக்கல். அவர் போயிருக்காரு, இப்ப பரப்பிட்டு இருக்காரு. ஆமா பேட்டி சட்டையை மாட்டிட்டு நிக்காரு. இவரு படி கணக்க போற நேரம் தான் அவர் வளர்ந்த பிறகுதான் இவருக்கு வாயில சிற்றரம்பு இருக்கும். ஓ சிச்சி அந்த சிற்றரம்பு வாயில திரையரிசி இருக்கும். ஆமா நல்ல காலம் வாயில சித்திரம்பு தெரியல. இந்த பார்வதா தேவியானவள் அப்படியே முந்தானை முடிந்து எக்கலுக்குள் சொல்லி வைத்தா பாருங்க. ஆண்டவன் படி இழந்து விட்டு பார வெள்ளி கையிலே வருகின்றாள். பார்வதியானவள் எப்படி இருக்கின்றாள்? அரணாறு கண்ட போதே நடக்க போகுது. அந்த அறிவுரை இப்ப தெரியுது. பார்வதி என்ன காலை நீட்டு போட்டு என்னாச்சு? தாங்கள் எங்கு சென்று விட்டு வருகின்றீர்கள்? என்றைக்கும் போது வடிவளந்து விட்டு வர்றேன். எல்லா உயிர்களுக்கும் மட்டும் இல்லாமலே வடிவளந்தீர்கள். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உங்கள் படிகளப்பிலே குற்றம் இருக்கிறது. என்னது? என்னுடைய படிகளப்பில் குற்றமா? ஆமா. அடியே பார்வதி, என்னிடத்திலே 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது. பட்டினிய அடியனக்கு போவதில்லை.
எல்லாம் கேட்ட போது அழகு ஆயிழைய ஆமா பாரதியா சுடனாரே தாங்காதே பார்த்து சத்தியவர் ஏது சொல்வார் என்னிடத்தில் 2 ஜீவனங்கள் வட்டினி என்ற அது ஒருவரை இருக்காது இருக்குது. அப்படி வட்டினியாக இருந்தவர் என்னோட வழியப்பை நிறுத்தி விடுகிறேன். மாறாக நீங்கள் வடிவந்திருந்தால் மலைமகள் என்று சொல்லக்கூடிய பேர் எனக்கு தேவையில்லை. அது மட்டுமில்லை, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டியது ஆகட்டா சரி, எங்கே காட்டு பார்க்கலாம். இங்கு வைத்து நாமல் பார்க்க வேண்டாம். அப்படி என்றால் தேவாதி தேவர்கள் நிறைந்திருக்கும் தேவ சபைக்கு நாமல் போகல. சரி, புறப்படுவா. பகவானும் பார்வதா தேவியும் ஆமாம். தேவ சபையிலே வந்தார்கள். சரி. என்ன செய்கிறார்கள்? அம்மா. சிங்கள வாழை இலையறுத்தி, சிங்கள வாழை இலையறுத்தி, சிங்கள வாழை இலையறுத்தி, இலையறுத்தி. சிற்றரம்பே புறவிட்டான், சிற்றரம்பே புறவிட்டான், சிற்றரம்பே புறவிட்டான், புறவிட்டான். சிற்றரம்போ அயதிலே இணையரசி கவி கொண்டி சிட்டி சிட்டி வந்திடுமா, சிட்டி சிட்டி வந்திடுமா, சிட்டி சிட்டி வந்திடுமா, வந்திடுமா. சூழ சூழ வந்திடுமா, சூழ சூழ வந்திடுமா, சூழ சூழ வந்திடுமா, வந்திடுமா. இந்த பார்வதா தேவியானவள் சிமிழ்குட்டி அப்படியே திறந்து விட்ட. சரி சரி, சரி. சிற்றரம்ப வாயிலே திரையரிசி கம்பிக்கொண்டு இலையில் சுற்றி சுற்றி வந்ததா. சொல்றது வருவது. ஏ பார்வதி, பார்த்த வரவனுடைய வடியலப்பை. ஆண்டவா, ஆ, நான் வந்து உங்களை தெரியாமல் சோதனை செய்து விட்டேன். ஆ, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பகவானே. மன்னிப்பு உனக்கு ஒருபோதும் கிடையாது. ஏன்? என்னை சோதனை செய்த குற்றத்தின் காரணமாக ஆ, நீ தக்கனுக்கு மகளாக பிறக்க கடந்து போ. இறைவா, என்ன? லட்சணைக்கு நான் மகளாகவே பிறந்தால் சரி, ஒரு மானிடம் தானே என்னை திருமணம் செய்து கொள்வான். அது எப்படி விடுவேன்? அப்படியே ஆ, ஒருவேளை நான் தட்சணைக்கு மகளாக பிறந்தால் சரி, ஆனால் மானிடனுடைய கருக்குழியில் ஆனாலும் மகளாகவே பிறப்பேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஆ. உனக்கு நீ ஒரு சிறு குழந்தையாக உருவாக்கி சரி. அலைகளில் மிதக்க விடுவேன். உனக்கு 12 திருவயதான போது யாம் திருமணம் செய்ய வருவோம். ஆகட்டும் என்று ஆமா, பார்வதா தேவியானவள் சிறு குழந்தையாக மாற்றி சரி, சிவபெருமாள் அம்மா, அலைகடலிலே மிதக்க விட்ட. சரி. அலைகடலிலே பார்வதா தேவியானவள் மிதந்து வந்தாள். வந்தாள் வந்தாள். தவம் இருந்தானே தக்கனானவன் தாருகா வனத்திலே. ஆமாம். அதில் வந்தால் பார்வதா தேவியானவள் குழந்தையாக இருந்து அழுதார். அடே அப்பா, ஆ, இந்த தக்கனானவள் சரிதான். குழந்தை செத்தான், காதல் கெட்டான், குணமுடைய தக்கராஜன். அந்த குழந்தை கையிலெடுத்து வேதவில்லை கை கொடுத்தான். வாங்கிய அந்த வேதவில்லை வனமுடனே வளர்த்து வாராய். எந்த வேதவல்லி வனமுடனே வளர்த்து வாராய். குழந்தை வாரி எடுத்தான், வலது கன்னத்தில் முத்தமிட்டான். ஏந்தி குழந்தை எடுத்தான், இடது கன்னத்திலே முத்தமிட்டான். அம்மா, உடனே ஓடிக்கொண்டு வந்தான். வேதவல்லி இடத்துல சொல்றான், வேதவல்லி சுவாமி, அம்மா வா, அந்த குழந்தைய புடி. சுவாமி, ஆ, கவனம் தானே இருக்க போறீங்க. அம்மா, இந்த குழந்தை யாது? இது ஆண்டவனா தந்த குழந்தை. இல்ல, நான் நம்ப மாட்டேன். இந்த மாதிரி யாருக்க வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்களா? பயமுடு. குழந்தை இப்போ வந்திருக்கு. குழந்தைக்கு அம்மா எப்போ வருவா?
என்ன பாரு என்ன அம்மா இல்ல நீதான் இனி அம்மா இந்த அப்படியா குழந்தை. ஆமா இந்த குழந்தையை தேடி யாரும் வர மாட்டாங்க ஒருத்தர் வர மாட்டாங்க அப்படியா ஆமா குழந்தையை கொடுங்க அப்படி வாங்கி வாங்கி என்ன அழகா இருக்கு குழந்தை இந்த குழந்தைக்கு நான் பேர் வச்சுட்டேன் என்ன பேரு தாட்சாயணி எப்படி நல்லா இல்ல ஏன் தாச்சாயணி வாயில வராது ஆமா அப்படின்னு நீ ஒரு பேர் வச்சுக்க பார்வதின்னு வைங்க சரி போதும் அப்படி வச்சுக்க இந்த பார்வதா தேவி என்ற திருநாம வேறான வைத்தி வைத்தி அழகாகவே விளைத்து வருகின்றாள். சரி பார்வதியும் விளந்து வந்தாள். ஆமா 7 வயதானது. சரி எழுத்துவது வைத்தாள். ஆமா 10 வயதிலே சரி அம்மையவள் பாவையவள் திருவுத்தாள். அடே அப்பா 12 வயதாக தக்க நினைக்கின்றான். என்ன மகளுக்கு சீவர கல்யாணம் வைக்கணும். வைக்கணும் அதாவது அவளுக்கு தகுந்த மனமாவினை அவளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது நல்லதுதானப்பா நம்மளாட்டுக்கு சம்பந்தம் பேசணும் பார்க்கணும் என்ன செய்யறது ரொம்ப கஷ்டம் இந்த எல்லா நாட்டு மன்னாதி மன்னர்களுக்கும் ஓலை எழுதி அனுப்பினாள். சரி பகவானை அழைத்தானா? இல்ல பகவானுக்கு அழைப்பு கொடுக்கல. ஆனால பகவானுக்கு தெரியாமல இருக்கும். ஆமா சரி நம்மள புறப்படுவோம்னு சொல்லி பகவான் எப்படி வருகிறார் என்றால் எப்படி பண்டகார கோலமாவே கோலமாவே சிவபெருமான் ஒரு வெள்ளாறு கோலமாக சரி பாரச்சடை இணைந்தவரா அம்மா திண்டாடும் கிழவனை போன்றே திருநீருத்தான் அணிந்து தக்கனுடைய அரண்மனையில் பண்டார கூட்டத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஆமா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்துருன்னு சொல்லி பண்டார கூட்டத்தோடு கூடமா கலந்துட்டாரு. ஆமா தக்க என்ன செய்யறான்? தக்கன் எல்லா நாட்டு மன்னாதி மன்னர்களுக்கும் அந்த ஆசனம் போட்டு சரிதான் எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா ஐயா எல்லா நாட்டு மன்னாதி மன்னர்களும் வந்து அப்படியே அவருக்கு போடப்பட்ட ஆசனத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா எல்லாரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சரி மன்னனானவள் ஏகப்பட்ட கூட்டம் ஆமா கல்யாணத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆமா ஆமா மன்னன் பார்த்தான். என்ன மந்திரி என்ன எல்லா நாட்டு மன்னாதி மன்னர்கள் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படியா? என் மகனை அலங்காரம் செய்து மாலையோடு நான் அழைத்துட்டு வர்றேன். பார்வதி கையில ஒரு மலர் மாலையை கொடுத்தா தக்கனானவர். மகளே பார்வதி எத்தனை நாட்டு மன்னாதி மன்னர்கள் பார்த்தியா? சேரன் சோழன் பாண்டியர்கள் குருநாட்டு மன்னன் மங்கதேசத்து மன்னன் கொங்கு நாட்டு மன்னன் குருநாட்டு மன்னன் எல்லா நாட்டு மன்னன் வந்திருக்கான். ஆமா வராத மன்னன் ஒரு மன்னனும் கிடையாது. அடே அப்பா கல்யாணம்னா சும்மாவா? அதானே எல்லாரும் வந்துருவாங்க. ஆமா சரி எல்லா நாட்டு மன்னரும் வந்தாச்சு. ஆமா கல்யாணம் முடிஞ்சு சாம்பார் சாதம் போடுவாங்க. அதை சாப்பிட்டதற்கு எல்லா நாட்டு மன்னாதி மன்னர்களும் வந்து வரிசையில் அமர்ந்திருக்காங்க. பத்தியா? சரி பார்வதி என்னங்க உன் கையில் மலர் மாலை தருவேன். சரிப்பா இந்த மாலை நீ வீசி அறிவியா? அது எந்த மண்ணுடைய கழுத்தில் விழுந்து